இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து சத்தான பாசிப்பயிறு குழம்பு, பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 4 விசில் 5 விசில் குக்கரில் வச்சாலே வெந்துடும். அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அப்படி தண்ணி இது வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியை வடித்து நம்ம ரசத்தோடு சேர்த்து வச்சோம்னா ரசம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாசிப்பயிறு தண்ணி ஊற்றி வைக்கும்போது ரசம் ரொம்ப அருமையாக இருக்கும். கிடைச்சா அப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், இதில் தண்ணி கம்மியாக இருக்குது. நான் அப்படியே மசிச்சு வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு சீரகம் போட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு வதங்கி வரும்போது ஒரு 3 சின்ன மீடியமான தக்காளி வெட்டி அதோடு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். எண்ணெயில் எல்லாம் வதங்க விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் மிளகாப்பொடி எல்லாம் கலந்த குழம்பு பொடி நான் போடுறேன். நாங்கள் ஆச்சி குழம்பு பொடி தான் போடுறோம். நீங்கள் அரைச்ச பொடினாலும் சரி, காரத்துக்கு தேவை மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிறலாம். போட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு என்ன செய்யணும், இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறணும். முதல்ல எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வேகிறதுக்கு கொதிக்க விட்டுறணும். நல்லா கொஞ்சம் கொதித்து வரும்போது என்ன செய்யணும், அந்த பாசிப்பயிரை நம்ம கடைஞ்சி வச்சு அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு முதல்ல அதையும் அப்படியே நல்லா கிண்டி விட்டு இதோட ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். நான் இப்போ தேங்காய் பால் ஊற்றி தான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ அதில் வரலை, எடுக்க முடியாமல் போச்சு. அதனால் நீங்கள் அந்த கடைசியாக என்ன செய்யுங்க, ஒரு கப் தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி அதுக்கு பால் எடுத்து அந்த பால் அப்படியே அதில் ஊற்றி ஒரு லேசாக ஒரு கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் பால் ஊற்றி வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கிண்டி விட்டு அதில் ஊற்றிடலாம் கொதிக்க விடுறதுக்கு. இதையும் அந்த மசாலோடு ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம என்ன செய்யணும், கடைசியில் கொஞ்சோண்டு தேங்காய் பாலும் ஊற்றிக்கிறணும். அதுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றி ஒரு கிண்டி விட்டு லேசாக ஒரு கொதி வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அடுத்தது இப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு இது சப்பாத்தி, தோசை, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த பாசிப்பயிருக்கு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்டவங்க நெய்யும் போட்டு சாப்பிட்டுக்கிறலாம். அதனால் கடைசியாக கொஞ்சோண்டு பாலும் ஊற்றி ஒரு கொதிக்க விட்டு எடுத்து கடைசியில் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுக்கிறலாம். ரொம்ப அருமையான பாசிப்பயிறு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாளைக்கு இதையும் செஞ்சால் அது சத்தானதும் கூட. குழந்தைகளுக்கு நல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.